கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. தேவ பிள்ளைகளே, ஆயத்தமாகிவிட்டது 2025 ஆண்டிற்கான கிராம மிஷனரி இயக்கத்தின் ஜெப கேலண்டர். நமது இயக்கத்தின் தரிசனம் மற்றும் திட்டங்களுக்காக தினமும் ஒரு ஜெப குறிப்பு அடங்கிய இக்கேலண்டரை பயன்படுத்தி ஊழியங்களுக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்களும் ஜெபிக்கலாம். இந்த சிறப்பான ஜெப கேலண்டரை உங்களால் இயன்ற தொகையை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் வரும் காணிக்கை நமது கிராம மிஷனரி இயக்கத்தின் மிஷனரி பிள்ளைகளின் கல்விக்காக பயன்படுத்தப்படும். இன்றே வாங்க ஆயத்தமா? நீங்கள் இந்த ஜெப கேலண்டரை பெற்றுக்கொள்ள கீழ்காணும் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையில யோர்தான் 3 தடைகள் இருக்குதா? நீங்க ஆண்டவரோடு கூட பண்ணின உடன்படிக்கையில நினைவு கூறுங்க, அதை புதுப்பிங்க, அதை செட் பண்ணிடுங்க. நீ விரும்புகிற எல்லா அற்புதங்களையும் ஏசப்பாவால செய்ய முடியும். ஆனா அவர்கிட்ட நீ வராம நீ எங்கெங்கோ நம்பிக்கையில நீ போய்கிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் உன்னுடைய பட்சத்தில் இருந்தார். ஒரு யூதாவை உனக்காக எழுப்புவார் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே எலியேசருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், ஒரு அற்புதம். அல்லேலூயா. இதை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். எலியேசர் பெரிய ஒரு ஹீரோனா கிடையாதுங்க, ஒரு வேலைக்காரன். ஆபிரகாம் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன். அல்லேலூயா. ஆனால் அவன் ஜெபிக்கிற வேலைக்காரன், தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வேலைக்காரன். அந்த எலியேசரை குறித்து நான் அதிகமாக தியானித்து ஆண்டவரே என்னை ஒரு எலியேசரா மாத்துங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபித்திருக்கிறேன். அவன் நல்ல ஒரு வேலைக்காரனா இருந்தான். ஏசப்பாவுக்குங்க நான் கூடங்க ஒரு வேலைக்காரனா இருக்க விரும்புகிறேன். ஒரு வேளை இந்த கிராம மிஷனரி ஊழியத்துல யார் தலைவன் கேட்டா தலைவர்களே கிடையாதுங்க. தலைவன் சொன்னா பார்க்குற கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், அப்படி தானேங்க. என்கிட்ட அப்படின்னா கிடையாதுங்க, என்கிட்ட ஒன்று கூட கிடையாதுங்க. விசேஷத்தை தாழ்ந்து பெற்றவர்களாக இருக்கணும், அபிஷேகம் பெற்றவர்கள், வரங்கள் பெற்றவங்க. ஒருவேளை அபிஷேகம் வரங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு தலைவனுக்குரிய எந்த ஒரு அழகோ அட்ராக்டோ என்கிட்ட இல்லவே இல்லைங்க. எனக்கு ஏசப்பாவுடைய அன்பு தெரியும். ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஒரு வேலைக்காரனா ஊழியம் செய்யணும்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்கிறேன். வேலைக்காரனா எஜமான் சொல்றத அப்படியே செய்யணுங்க. 27 வருஷமா எலியேசருடைய எஜமான் ஆபிரகாம். என்னுடைய எஜமான், நம்முடைய எஜமான் யாருங்க? ஏசப்பா தாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்ய வேண்டியதானாங்க. ஊழிய ஆரம்ப நாட்கள்ல அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது பிசாசுகள் ஓடும், இந்த கை வச்சா வியாதி சுகமாகும். ஆனால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அற்புதம் செய்யறதுக்கு ஜெபிக்க சொல்லுவாங்க, ஆனால் அதற்கடுத்து பின்தொடர் படிகளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைகளுக்கெல்லாம் வரமாட்டாங்க.
எங்கள் ஜாதி ஜனம் எங்களை தப்பாக எடுத்துரும், படிப்பறிவு இல்லாத ஜனங்கள். அப்போ ஏசப்பா இடத்துல ஜோம் பண்ணும்போது ஏசப்பா இடத்துல என்ன ஜோம் பண்ணாலும் ஒரு திட்டம் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. அவர் ஒரு பிளானோட தாங்க இருப்பார். யோர்தான் வருதா, 4 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனோம். அவங்க உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் 2 பிளக்கும். இந்த செய்தி கேட்குற சகோதர சோரே, உங்கள் வாழ்க்கையில் யோர்தான் 3 தடைகள் இருக்குதா? நீங்கள் ஆண்டவரோடு கூட பண்ணின உடன்படிக்கையில் நினைவு கூறுங்க, அதை புதுப்பிங்க, அதை செட் பண்ணிடுங்க. அவருடைய உடன்படிக்கையில் உண்மையாக இருந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன், யோர்தானை 2ஆக பிரிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அதே போல ஏசப்பா இடத்துல நிறைய பிளான் இருக்கும். நான் ஏசப்பா இடத்துல நான் ஜெபித்த போது ஏசப்பா சொன்னாரு, நீ கிராமப்புறங்கள்ல ஊழியம் செய், முதல்ல ஆட்டுக்குட்டிகளாகிய சிறுவர்களை சந்தி. ஒரு கிராமத்துல ஆட்டுக்குட்டி இருக்குது, 2ஐயும் சொந்தமாக்கி கொள்ளணும். இல்லை திருட நினைச்சிங்கன்னா, முதல்ல ஆடை திருட நினைச்சிங்கன்னா ஆடு முட்டும் முறைக்கும் திரண்ட எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆடை திருடதை விட ஆட்டுக்குட்டியை திருடுறது ரொம்ப ஈஸி. ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டோம்னா ஆடு தன்னால வந்துட்டு போகுது. அல்லேலூயா. அவர் சொன்னார், எனக்கு என்னங்க ஏசப்பா சொல்றாரு, நான் ஒரு வேலைக்காரனா கிராமப்புறங்களில் போய் அங்கே வருகிற சிறு பிள்ளைகளுக்கு ஏசப்பாவோட அன்பை சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா எனக்கு செஞ்ச அற்புதங்களை சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், எனக்கு சுகம் கொடுத்தார். ஏசப்பா எனக்கு முன்பாக அவர் தரிசனமானார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிற அந்த இயேசுடைய முகத்தை நான் பார்த்தேன். இன்றைக்கும் அவர் அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்களும் இயேசு அறியாதபடி எங்கோ போய் கொண்டிருக்கிறீர்களா? அவர் பரிகாரம் செய்வார். பரிகாரி அவர்தான், கர்த்தர் தான் பரிகாரி, பரிகாரம் செய்வார். நீ விரும்புகிற எல்லா அற்புதங்களையும் ஏசப்பாவால செய்ய முடியும். ஆனா அவர்கிட்ட நீ வராம நீ எங்கெங்கோ நம்பிக்கையில நீ போய்கிட்டு இருக்கிறியா? ஏசப்பா இடத்துல வந்தா போதும், ஏசப்பா அற்புதம் செய்வார். ஏசு உனக்காக அழுது கொண்டே இருக்கிறார். இதுதாங்க 27 வருஷமா நான் பிரசங்கம் என்ற வார்த்தைங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரன், உனக்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்யும்படி என் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. என்ன ஆண்டவருங்க, அற்புதம் செய்கிற ஆண்டவருங்க. இதைதான் நான் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறேன். அந்த சிறு பிள்ளைகளுக்கு என்னால் என்ன பிரசங்கிக்க முடியுமோ அதை தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் பாருங்கள், எத்தனை பெரிய அறுவடையை கொடுத்திருக்கிறார். 27 வருஷத்துல 3000 ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஊழியம் செய்கிறோம். கர்நாடக மாநிலத்திலே ஊழியத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆந்திரா, ஒரிசா மாநிலங்களிலே ஆண்டுடைய ஊழியத்தை சிறப்பாக எங்களுடைய மிஸ்டர்கள் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே சபைகள் கட்டப்படுகிற தேவையோடு இருக்கிறது. அங்கே ஆத்துமாக்கள் நம்முடைய மிஸ்டரி பணிகள் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் எனக்கு ஆசை, இந்தியா முழுவதில் 7000 மிஸ்டரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை ஏசப்பாக்கு சொந்தமாக மாற்றணும்னு சொல்லி எனக்கு ஆசைங்க. நீங்கள் ஜீவித்து கொள்ளுங்க. நான் ஒரு வேலைக்காரனா இருக்க விரும்புகிறேன். அதுவும் குறிப்பாக அந்த எலியேசர் என்கிற ஒரு வேலைக்காரனா இருக்கணுங்க. நான் கற்றுக்கொண்டதுன்னு எஜமான் சொல்றத அப்படியே செய்கிறான், அதுதான் வேலைக்காரன். அவனா இதுவும் செய்யக்கூடாது, செய்ய தெரியாது. இப்போ எலியாவிடத்துல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே மழையே இல்லை. இவர் போய் எலியா போய் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு, நீங்கள் வனாந்திர மார்க்கமாக போய் ஏதாவது மேகம் வருகிறதா என்று பார்த்து வா என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அவன் பார்க்கிறான், ஒன்றும் இல்லை, நத்திங். அவன் உடனே அந்த வேலைக்காரன் பார்த்ததை சொல்றான். ஒரு முறை சொல்றான், 2வது முறை எலியா ஜெபிக்கிறார். 2வது முறை வேலைக்காரன் இப்போ போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். 2வது முறை நத்திங், ஒன்றுமில்லை. 3வது முறை, 4வது முறை, 5வது முறை எல்லாம் நத்திங், ஒன்றுமில்லை என்ற பதில் தான் வருகிறது. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்க, ஒரு முறை நான் சர்ச்சுக்கு போனேன், ஏசப்படத்தில் ஜெபிச்சேன், எனக்கு அற்புதம் நடக்கலைன்னு சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய விடாமுயற்சியை பார்ப்பார். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவரை தொந்தரவு பண்ணுங்க, அவர் கட்டாயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, நான் யோசித்து பார்க்குறேன், அந்த எலியா கூட இருக்கிற வேலைக்கார இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன தெரியுமா செய்ப்போம்? யோ எலியா, உனக்கு நான் அறிவு இருக்கா இல்லையா? அதான் ஒன்று தான் இல்லை ஓயாமல் போய் என்னை பார்த்துட்டு வர சொல்கிறேன். எத்தனை முறை நான் போயிட்டேல, ஒன்றும் இல்லை, நத்திங் தானே.
பிறகுக்கு என்ன மறுபடியும் போக சொல்கிறேன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் அந்த வேலைக்காரனுங்க எத்தனை தடவை சொன்னாலும் என்னங்க, நம்ம போய் பார்க்க வேண்டியதானங்க. அல்லேலூயா. அதான் வேலைக்காரனுடைய இருதயம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கல்யாண வீட்டில் ரசம் குறைஞ்சிருச்சா, ஜஸ்ட் அவர் சொல்றத செய்கிற வேலைக்காரர்கள் இருந்தால் போதும், குறைவுகள் நிறைவாக மாறிவிடும். பாருங்கள், அந்த வேலைக்காரங்க ஒரு கான்வர்சேஷன் இல்லை, அவங்க பேர் தெரியாது. ஏசு என்ன சொல்றாரோ அதை செய்யற. அவர் என்ன சொல்றாரு, 6 கற்சாடிகள், தூக்கி எறியப்பட்ட கற்சாடிகள் இருக்கு, அதை எடுத்து வைங்கிறார். ஆண்டவரே, எதுக்கு அங்க ரசம் குறைஞ்சிருச்சு, நீங்க அங்கெல்லாம் ஏதாவது செய்யணும்? நோ, நான் சொல்றதை கேள். ஒரு கேள்வியை கேள். அவங்க பாருங்க, ஒன்றுக்கு உதவாத கற்சாடிகளை எடுத்து வைக்கிறாங்க. தண்ணீரால் நிரப்புங்கன்னு சொல்றாரு. நிறைய கன்ஃபியூஸ் இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம். அந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரி, நீங்க ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்க கூட இருக்கிறாருங்க, குழப்பமே தேவையில்லை. உங்களுடைய அறிவுக்கு, நம்முடைய அறிவுக்கு எல்லாமே புரியாதுங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை எல்லாம் உங்களால புரிய முடியுமாங்க? நம்ம தாங்கவே மாட்டோம். ஜஸ்ட் நீங்க நம்பிருங்க, அவர் விசுவாசம் வச்சிருங்க. தண்ணீரால் நிரப்புகிறார்கள். நடந்தது என்ன? தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேலைக்காரர்களாக நான் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரி, நீங்களும் என்ன ஒரு வேலைக்காரனா மாத்துங்க, ஒரு வேலைக்காரியா மாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு எலியேசனாகிய இந்த வேலைக்காரன் ஜெபிக்கிற ஜெபம் வாசித்து காண்பிக்கிறேன். 13வது வசனத்துல, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிகளை நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குளத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தலும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, எப்படியெல்லாம் அவர் ஜெபிக்கிறார், அந்த ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் சந்திக்கிற அநேக நூற்றுக்கணக்கானவர்களை சந்திக்கிறேன். அவர்கள் பேசுகிற கான்வர்சேஷனைங்க, வார்த்தைகளை ஆண்டவர் தான் திட்டமிடுகிறார். இந்த எலியேசர் வேலைக்காரன் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போறாரு. நீங்க பின்னாடி வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளை எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். குடியும் என் ஆண்டவனே என்ற சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும்பட்டும் அவைகளுக்கு முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இவர் எப்படி ஜெபிக்கிறாரோ, அவர் ஜெபித்தபடி அந்த ரெபெக்காள் வாய்களிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. அடிக்கடி யோசிப்பங்க, சில பேர் நமக்கு ஆறுதலா பேசுறாங்க, அது நல்லா இருக்குது. சில பேர் நம்மளை கடினமா நம்மளை திட்ட வைக்கிறார், நம்மளை கேள்வி கேட்க வைக்கிறார், நம்ம மனமடி உண்டாக ஆண்டவர் மாற்றுகிறார். அது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்றேங்க, நீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் வேதபாரர்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரே, இன்றைக்கு 27 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேங்க. என்னை குறை சொல்ற ஒரு பெரிய கூட்டம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, என்கிட்ட குறைகள் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா இன்னும் என்னை நிறைவுள்ள ஒரு ஊழியக்காரனாக மாற்றும் என்று ஜெபிக்கிறேன். குறை கண்டுபிடிக்கிற கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட சொல்றேன், நீங்களும் எனக்காக நீங்க என் குறைகள் சரியாகணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. அதுதான் செய்ய முடியும். பாருங்கள், நான் எப்படி தெரியுமா விசுவாசிக்கிறேன், அவர்களையும் என் ஆண்டவர் தான் உண்டாக்குறேன், என்னை கூர்மைப்படுத்தும்படி, இன்னும் ஆண்டவரிடத்துல நான் கிட்டி சேரும்படி ஆண்டவர் தான் பிளான் செய்கிறாருங்க. மற்றவர்கள் பேசுகிற கான்வர்சேஷனும் கர்த்தருடையது தான். ஏசப்பா நினைச்சாருன்னா மற்றவர்கள் மூலியமா உனக்கு ஆறுதலும் சொல்ல முடியும், மற்றவர்கள் மூலியமா உன்னை மனமடி உண்டாக பேசவும் முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளுக்கு நிறைய சக்களத்திகள் மனமடி உண்டாக பேசுகிறார்கள். ஆண்டவரே, ஏன் இவ்வளோ சக்களத்திகளை அன்னாளுக்கு எழுப்புனீங்க? அடிக்கடி சபைகள் கூட்டத்தில் உங்களுக்கு எத்தனை சக்களத்திகள் இருக்காங்க,
உங்களை மனமடி உண்டாக பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்காக நீங்க முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்கன்னு சொல்லுவேன். செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரன், எவ்வளவு சக்களத்துகள் இருக்காங்க. ஐயோ இவங்க என்னை திட்டாங்க, என் மாமியார் என்னை காயப்படுத்தினேன், என் மருமக என்னை காயப்படுத்தினறியா, இதெல்லாம் நீங்க மனவடிவா பேசிட்டான்னு சொல்லி புலம்பாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ண. இந்த மனமுடி உண்டாக பேசுவதற்கு சக்களத்துகளை ஏன் வச்சிருக்கிறார்? அன்னாள் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதற்காக. அவள் ஜெபித்த உடனே அவள் பொருதனின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுப்பதற்காக. இந்த உலகத்துல யாரும் ஆறுதல் இல்லை, ஏசப்பா தான் எனக்கு ஆறுதல்னு சொல்லி ஏசப்பா சமூகத்துல உன்னை வரவைப்பதற்காக என் ஆண்டவர் சக்களத்துகளை கொண்டு உன் இருதயத்தை காயப்படுத்துகிறார். இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபே சந்தோஷமா மாறிடுங்க. பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவனை சிறு வயதுல இருக்கும் போதே அவனுடைய வாழ்க்கையை குறித்து தரிசனம் கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது, நான் எப்படி உன்னை பயன்படுத்த போகிறேன், உன்னிடத்துல எல்லோரும் தாழ விழுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் விரோதமாக நடக்கிறது. பாருங்க, அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை குழி வெட்டுகிறார்கள். அங்கு யோசேப்பிற்கு சகோதரர்களை குழி வெட்டுகிறார்கள். இவனை கொன்னு போடணும்னு சொல்லி எல்லாரும் திட்டமிடும் போது நான் ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 26ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாயிருக்கிறானே என்றான். அவன் சகோதரன் அவன சொல்லுக்கு இணங்கினார்கள். பாருங்க, ஆண்டு பாருங்க, எல்லாரும் கொல்ல நினைக்கிறாங்க. ஆண்டு ஒரு யூதாவை எழுப்புறாரு. யோசேப்பு ஜீவனை தப்பு வைக்கும்படி யூதா மனசுல வார்த்தைகளை கொடுக்கிறார். அதாங்க ஆண்டவர். நீ தனிமையா இருக்கிறியா? உனக்கு விரோதமா எல்லோரும் எழும்பி நிற்கிறார்களா? வேலை செய்கிற இடங்களிலே எல்லாரும் மனமடி உண்டாக பேசுகிறார்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உன்னுடைய பட்சத்தில் இருந்தார். ஒரு யூதாவை உனக்காக எழுப்புவார் ஐயா. யோசேப்பை தப்பு வைக்கும்படி ஒரு யூதாவை எழுப்பின ஆண்டவர் இந்த செய்தி வேளையிலே உனக்காக ஒரு யூதாவை எழுப்புவார். உனக்காக வழக்காடும்படி, உனக்காக பேசும்படி, உனக்காக பரிந்து பேசும்படி ஒரு யூதாவை என் ஆண்டவர் எழுப்புவார் ஐயா. யோசேப்பு தப்பு வைக்கப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதுல எல்லாத்துலயும் ஆண்டவருடைய பிளான் இருக்குதுங்க. யூதாவை பேச வைக்கிறது ஆண்டவர் தான். அதை அக்செப்ட் பண்ணி எல்லாரும் ஒத்துக்கொள்ள வைக்கிறது ஆண்டவர் தான். நமக்கு தான் லாபம் இருக்குல்ல, இவனை விட்டு போட்ட லாபம் இருக்குன்னு அவங்கள ஒத்துக்கொள்ள வைக்கிறார், இருதயத்தை மாற்றுகிறார். பாருங்க, யாத்ராகமம் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை ஆச்சரியப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்வோன் இருதயத்தை என் ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரே, உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களையும் சிநேகிதராக மாற்றுவார் என்று வேதவசனம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. ஒருத்தருடைய உள்ளம் திறக்கப்படலையா, நீங்க அவங்கள திட்டாதீங்க, அவங்க மேல கோபப்படாதீங்க. கடினப்படுத்துறது ஆண்டவர் தாங்க. நீங்க ஒழுக்கமா உருப்படியா இருந்தீங்கன்னா பார்வோன் இருதயத்தை கடினத்தை ஆண்டவர் நீக்குவார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை சிருஷ்டிக்கிற ஆண்டவர் ஐயா. என் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை இன்றைக்கும் அவரால் செய்ய முடியும். பாருங்க, மார்க் 11ல் 2 சீசர்கள் நோக்கி, எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கப்பா, அங்க கழுது குட்டி கட்டி இருக்கும், அதை காண்க, அதை கட்ட விழுங்க. கட்ட விழுக்கும் போது ஒருத்த வந்து கேட்பான், ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு என்று கேட்பான். அவங்களை என்ன பதில் சொல்லணும்? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எவ்வளவு அழகாக நம்முடைய கான்வர்சேஷனை ஆண்டவர் திட்டமிடுகிறார். அல்லேலூயா. அருமையான சகோதரனை, மற்றவர்கள் மூலியமாக மற்றவர்கள் தயவு செய்வதற்கு வார்த்தைகளை, உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை, உனக்கு தேவையான அற்புத வார்த்தைகளை அவர்தான் திட்டமிடுகிறார். கழுதையை தேடி போன சவுளை அபிஷேகத்தினால நிரப்பணும், தீர்க்கதரிசியா மாத்தணும், வேறு மனுஷனா மாத்தணும். அதற்கு ஆண்டவர் எதிரியே போகும்போது எதிரியே ஒரு தீர்க்கதரிசியில் கூட்ட வர, அவங்களோட சேர்ந்து கொண்டுறேன், நீ வேறு மனுஷராய் என்று ஆண்டவர் சொல்லி விடுகிறார். அதே போல நடக்குதுங்க. 27 வருஷமா அந்த ஏசப்பா பிரசங்கம் பண்றேங்க, எனக்காக பரிந்து பேச முடியும், அநேகரை எழுப்பி இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்க கூட
எங்களுடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு ஒரு நிமிஷம் டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்களாங்க. அது ஆண்டவர் தாங்க உங்க உள்ளத்துல தயவு கொடுக்க செய்வார், என் மேல இரக்கம் பட செய்வார். ஒருவேளை எங்க மாச தேவைகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தேவைகள் இருக்குதுங்க. இந்த தேவைகளை அறிந்து ஆண்டவர் உள்ளத்துல பேசி அநேகரை கொடுக்கும்படி எழுப்புகிறாரா? இது ஆண்டவர் செய்கிற செயல் ஐயா, செயல் ஐயா. எத்தனை அற்புதங்கள் ஐயா, எத்தனை கண்களிலே தயவெடுக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு ஹோட்டலுங்க, ரொம்ப பசி மயக்குங்க. என்னுடைய வளர்க்குற பிள்ளைகளோடு கூட நான் ஒரு ஹோட்டலுக்குள்ளாக நுழைந்து விட்ட. கையில் காசு கிடையாது, 10 ரூபா சில்லற காசு தான் இருக்குது. நானும் என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், நான் வளர்க்குற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40 பேர்கள் இருக்கிறோம். இரவு 12 ஆயிடுச்சு. நாங்கள் போனோம். அந்த ஹோட்டல் ஓனர் என்னை கும்பிடு போட்டு வரவேற்றார். அவர்கிட்ட நான் நினச்சிக்கிட்டேன், காசே இல்லை. நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே காசு இல்லைன்னு சொன்னி நீ சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிற, அடுத்து நீ எவ்வளவு திட்ட போறேன்னு சொல்லி உட்காந்தேன். எல்லாரும் நாங்கள் வட்டமாக உட்காந்தோம். சர்வர் வந்து கேட்டான், அவனுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் 4 இட்லி வையப்பா அப்படின்னு சொன்னேன். பிறகு யோசிச்சு பார்த்தா இட்லிக்கும் துட்டு இல்லை. அவன் என்னென்ன கேட்குறானோ எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டான். அவன் என் பிள்ளைகள் எல்லாம் ஆர்டர் போடுறாங்க. டாடி மம்மி எனக்கு சுக்கா வேணும், சில்லி பரோட்டா வேணும், சிக்கன் 65 வேணும், போன்லெஸ் வேணும், எல்லாம் சொல்கிறான். ஆம்லேட், ஆஃப் ஆயில் சொல்கிறான். நமக்கு வயிற்றெல்லாம் கலக்குது. நான் எப்பொழுதுமே என்னுடைய ஊழிய பாதைகளில் என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் தனியை விடவே மாட்டார். என்னோடு கூட அவர் பிரயாணம் செய்வார். என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். என் கூடயே அவர் இருப்பாருங்க. நான் நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு நம்பிக்கை, ஏசப்பா என் வலது பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வலது புறம் பார்த்தேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்களே. இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. பாருங்க, இவெல்லாம் டாடி மம்மின்னு சத்தமா ஜெபிச்சிருக்கோம். பக்கத்து டேபிள்ல இருக்கிறவருக்கு ஒரு குழப்பமாயிருச்சு. இவருடைய மனைவி பார்த்தா கொஞ்சம் வயசா இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிள்ளைகளை இவங்க பெற்று எப்படி போட முடியும்னு சொல்லி சந்தேகத்தில் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட விசாரிக்கும் போது தான் இது சொந்த பிள்ளை இல்லை, இது வளர்க்குற பிள்ளைகள்னு சொன்னாங்க. பாருங்கள், எத்தனை அன்போடு கூட இந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, கேட்டதெல்லாம் வாங்கி தராரு. ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதர் என்று சொல்லி யாரோ முகம் தெரியாத ஒரு நபர் ஆர்டர் போட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் பணத்தை கொடுத்து கையில் ஒரு 2000 ரூபாய் செலவுக்கும் கொடுத்து விட்டார் ஐயா. எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, அவர் உள்ளத்தை திறப்பார். லீதியானின் உள்ளத்தை திறப்பார். அவர் நம்ம காதல் வார்த்தைகளை பேச வைப்பார். மற்ற உன்னை சுற்றிலும் என்னை சுற்றிலும் பேசுகிற மனுஷர்கள் மூலியமாக அவர் அற்புதங்களை செய்வார். யோசேப்பை ஜீவனை தப்புவிப்பதற்கு யூதாவை எழுப்புகிறார். அல்லேலூயா. எலியேசருடைய ஜெபத்தை கேட்டு ரெபெக்காள் உள்ளங்களிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஏன் இந்த கழுதை அவிழ்க்கிறீர்கள் என்று வார்த்தைகளை சொல்ல வைக்கிறார். எல்லாம் அவர் தான் திட்டமிடுகிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, உனக்காக உன் தேவைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற என் ஆண்டவர் உன்னோடு கூட பிரயாணம் செய்கிறார். அவர் கைகளை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்கள். நாளை தின பிரயாணத்தை சந்தோஷத்தோடு எலியேசர் போல ஜெபத்தோடு பிரயாணம் செய்யுங்கள். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எலியேசர் ஜெபித்தது போலயே ரெபெக்காளை பேச வைத்தது போல, யோசேப்பை தப்புவிக்கும்படி ஒரு யூதாவை எழுப்பினது போல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஆறுதலின் வார்த்தைகளை பேசுகிறவளை எழுப்புவீராக. அவளை ஆறுதல் படுத்துவீராக. அவளுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவீராக. தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல
புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 73780004 73 78 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.